Please help me. Help me. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல 5 தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ்லயே இருக்கு. இதை தாண்டி நீங்க ஓடிடிலாம் போய் செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 5 படமும் யூடியூப்ல ஃப்ரீயா பார்க்குற மாதிரி அவைலபிளா இருக்கு. இந்த 5 படத்தை பத்தியும் ஷார்ட்டா சில விஷயங்களை சொல்றேன். அதாவது கதை இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் ஷார்ட்டா சொல்றேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை மட்டும் நீங்க செக் பண்ணணும்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ லிஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோ ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமார் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. சந்தோஷ் பிரதாப் இருக்கார்ல, அவரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை மட்டும் சொல்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலட்சுமிக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க 4 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேருக்குமே ஒரு நபரை பிடிக்கல. அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அவரை பிடிக்க மாட்டேங்குது. அவர் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியா இருப்பாரு. அந்த அதிகாரி கதையை எப்படியாவது சாமர்த்தியமா முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த 4 பேர்ல வரலட்சுமி சரத்குமார் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து அந்த போலீஸ் கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த கொலையில ஒரு குழப்பம் ஏற்பட்டுருது. அதாவது இவங்கெல்லாம் பிளான் போட்டு அந்த போலீஸோட கதையை முடிக்கலாம்னு நினைச்சாங்கல்ல, அந்த போலீஸ் கொல்லப்படுறாரு. ஆனா அதுக்கு காரணம் இவங்களா இருக்க மாட்டாங்க, வேற யாரோ உள்ள புந்து கொலை பண்ணி இருக்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் தான் ஆரவ் கதைக்குள்ள வராரு. ஆரவை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி சரத்குமாரோட சீனியரா இருப்பாரு. இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. வரலட்சுமி சரத்குமார் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிப்பாங்களா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. விசாரணை பயங்கரமா போயிட்டு இருக்கு. உண்மையாலேயே இந்த கொலையை பண்ணது யாரு, எதுக்காக இந்த கொலையை பண்ணாங்கன்ற மாதிரி கேள்வி இருக்கு பாத்தீங்களா. கடைசியில ஆரவதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட மீதி கதையா இருக்கும். உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம்னு சொல்லாங்க. இந்த படம் வந்து நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பில்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரியாதவங்க யூடியூப்லயே இந்த படம் ஃப்ரீயா இருக்கு. நீங்க மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தமிழ்லயே கிடைச்சிரும். பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. வரலட்சுமி சரத்குமாரோட ஆக்டிங், ஆரோட ஆக்டிங்னு எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு மன்மத லீலை அப்படின்றது. அசோக் செல்வன் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. வெங்கட் பிரபு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா மாநாடு படம் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த படத்தை இறக்கி விடலான்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. லாக்டவுன் டைம்ல இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அதனால பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் மொத்த கதையா இருக்கும். ஆனா படம் வந்து பாக்குற மாதிரி இருக்குங்க. இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்லயே இந்த படம் இருக்கு. நான் முதல்ல மன்மத லீலை படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். 2 காலத்துல நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதையும் இப்ப பிரசன்ட்ல பண்ணிட்டு இருக்கிறதையும் காட்டுவாங்க. மாத்தி மாத்தி நமக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. பிரசன்ட் கதையை பொறுத்த வரைக்கும் அசோக் செல்வனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஒய்ஃப் வந்து வெளியூருக்கு போக போறாங்க. ஒய்ஃப் அனுப்பிட்டு இவர் தனியா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மலைக்கு ஒதுங்கிறதுக்காக ஒரு லேடி வந்திருப்பாங்க. அந்த லேடி ரொம்ப அழகா இருக்கிறதுனால இவரும் சபலப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி கூட ஒண்ணு மண்ணா இருக்கிறதுக்காக அப்ரோச் பண்றாரு. பாஸ்ட்லயும் இதே மாதிரி தான் வேற ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போய் அவங்க கூட ஒண்ணு மணி நேரம் இருக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணுவாரு. இது ரெண்டுத்தையும் நமக்கு மாத்தி மாத்தி காட்டுறாங்க பாத்தீங்களா. முடிவுல அதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த 2 கதையும் ஒரு இடத்துல சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். வித்தியாசமான படம்னு சொல்லலாம். என்னன்னா மாத்தி மாத்தி காட்டுறது கொஞ்சம் கடுப்பை வர வைக்கும். ஏண்டா ஒண்ணு இதை காட்டுங்க இல்ல அதை காட்டுங்க, எதுக்குடா மாத்தி மாத்தி காட்டுறீங்கன்ற மாதிரி நம்மளுக்கு தோண வைக்கும். அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே தான் மொத்த படத்தோட கதையும் இருக்குமா, அது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். இதை தாண்டி ஓவராலா வந்து ஒன்ஸ் பார்க்கக்கூடிய படம் தான். கொஞ்சம் காமெடியாவும் கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போறது திரிபுரா அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் தான். 2015 தான் இந்த படம் வெளியாச்சு. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். வித்தியாசமான படம்னு கூட சொல்லாங்க. சுவாதி ரெட்டியும் நவீன் சந்திராவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இப்ப 11 அப்படின்ற படம் மூலியமா நம்ம எல்லார்கிட்டயும் பரிச்சயமான நவீன் சந்திரா தான் இந்த படத்துல மேல் லீடா பண்ணிருப்பாரு. சரி, முதல்ல இந்த படம் தமிழ்ல என்ன பேர்ல அவைலபிளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா திரிபுரா தமிழ் டப்னு போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிடும். யூடியூப்லயே நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி நான் சொல்றேன். அழகிய தமிழ் மகன் படத்துல ஒரு கதை இருக்கும்ல, ஏறவரையும் அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் இருக்கும். சுவாதியை பொறுத்த வரைக்கும் வந்து நடக்க போறதெல்லாம் முன்கூட்டியே தெரியும். சுவாதி ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா நடக்க போற விஷயம்லாம் முன்கூட்டியே இவங்களுக்கு தெரியுது. என்னடா இது, இந்த மாதிரி நடக்க போறதெல்லாம் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியுதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்பாக்கும் இதெல்லாம் தெரியுதுல்ல, அதனால பொண்ணை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹைதராபாத்துக்கு கூட்டு வராரு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே நவீன் சந்திராவை சந்திக்கிறாங்க. அவரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்படி கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது திரும்பி சுவாதிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல
இவங்களே இவங்க ஹஸ்பண்டை சாவடிக்கிற மாதிரி கனவு வருது. ஐயோ அது மட்டும் நடந்துடக்கூடாது, நம்ம கனவுல ஒன்று வந்துட்டா அது நிஜத்துல நடந்துரும், நம்ம ஹஸ்பண்டை நம்மளே சாவடிச்சிடக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன மாதிரியான முயற்சி எடுத்து அதை தடுக்க நினைச்சாங்கன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். சூப்பரான படங்க. இந்த கதையே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு டாக்டர் 56 அப்படின்றது. இது ஒரு கன்னட படம் தான், ஆனா இப்ப தமிழ் டப்பிங்லயே இந்த படம் அவைலபிளா இருக்கு. பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். பிரியாமணி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக டாக்டர் 56 டைட்டில் வச்சிருக்காங்கன்றதையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிட்டில அடுத்தடுத்து வித்தியாசமா கொலைலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் பிரியான்ற மாதிரி ஒரு ஆபீசர் வராங்க. அந்த ரோலை தான் பிரியாமணி பண்ணியிருப்பாங்க. யார் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவனை எப்படியாவது நெருங்கணும், அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் நமக்கு ஒரு டிராமா ஆர்டிஸ்டை காட்டுறாங்க. அதாவது தியேட்டரில் நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 56 நிமிஷத்துக்குள்ளேயும் இவர் ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கணும். அது மட்டும் மிஸ் ஆச்சுன்னா இவரோட உயிரே போயிடும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இவர் மாட்டிட்டு இருக்காரு. அதனால தான் டைட்டில் கூட அப்படி வச்சிருக்காங்க. ஸோ இவர் யாரு, இவருக்கு எதனால இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இவரோட ட்ராக் ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கோம், அதே மாதிரி பிரியாமணியோட ட்ராக் வேற ஒரு பக்கம் போகும். அதாவது ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போறான் பார்த்தீங்களா, அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. கொலை பண்றவன் யாரு, எதுக்காக இவங்களெல்லாம் குறி வச்சு கொலை பண்றான், இந்த மாதிரிலாம் பயங்கரமா விசாரிக்கிறாங்க. கடைசியில பிரியா வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு அசாதி அப்படின்றது. இது ஒரு மலையாள படம் தான். தரமான படம்னு சொல்லாங்க. எனக்கு இந்த லிஸ்ட்லயே இதுதான் ரொம்ப பிடிச்ச படம். சாதாரணமா போகும், முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சரி, முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறாங்க. அசாதின்ற பேர்லயே தமிழ்ல அவைலபிளா இருக்கு, நீங்க சர்ச் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இப்ப கதையை பத்தி பார்ப்போம். ஒரு லேடி இருக்காங்கல்ல, ஒரு நபரை கொலை பண்ணிருப்பாங்க. அவன் எல்லை மீறி நடக்கலாம் ட்ரை பண்ணிருப்பான். வேற வழியே இல்லாம தான் அவனை கொலை பண்ணிருப்பாங்க. அப்படி கொலை பண்ணவங்க ஹஸ்பண்டால பிரெக்னன்ட்டாவும் இருப்பாங்க. எப்பவுமே ஜெயில வந்து பிரெக்னன்ட்டா இருந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஒய்ஃபையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அதாவது மாட்டி இருக்க லேடியோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, எப்படியாவது ஒய்ஃபை அங்கிருந்து தூக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹஸ்பண்ட் முயற்சி பண்றாரு அப்படின்றது போலீஸ் டீமுக்கும் தெரிஞ்சிருது. போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்க ஒரு பொண்ணை அந்த ஹஸ்பண்ட் தூக்கலான்னு பாக்குறான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, எப்படியாவது இந்த பொண்ணை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய டீமையே போட்டுடுறாங்க. அந்த டீமை போட்டதுக்கு அப்புறமும் ஹஸ்பண்ட் முயற்சி எடுத்து எப்படியாவது ஒய்ஃபை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இவருக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்றாரு. அந்த டீம் கிட்ட ஒவ்வொரு ஹெல்ப் எல்லாம் கேட்கிறாரு. அந்த ஹெல்ப் எல்லாம் வாங்கி கடைசியில ஜெயில இருக்க தன்னோட ஒய்ஃபை காப்பாத்தினாரா, நல்லபடியா காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போனாரான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. முடிவுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், அந்த ட்விஸ்ட் நீங்க யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. நம்ம எல்லாம் வேற பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் போது முடிவுல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. தரமா இருந்தது. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் நல்லா தான் இருக்கும். இதுல எந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம்.